நேர வணக்கங்கள். இன்றும் பத்திரிகை செய்திகளோடு சக்தியின் பிரஸ் ரிலீஸில் சந்திக்கின்றோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இன்று எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக சக்தியின் செய்தி பிரிவிலிருந்து ஜெகநாத் கண்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகன். வணக்கம் மயூரன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாங்கள் பத்திரிகைகள் வழியாகிய முக்கியமான செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலில் இன்று நாங்கள் சுடரொலியின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். சுடரொலியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது மாங்குளம் கோர விபத்தில் 5 சாவு. கொழும்பிலிருந்து யாழ் சென்ற வேன் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பருடன் மோதியதாக தொடர்ந்து செல்கிறது. அதோடு கட்டம் கட்டப்பட்டு முல்லை விபத்தில் தாயும் மகளும் பலி என்ற அந்த செய்தி இன்னும் ஒரு செய்தி. நேற்றைய தினம் குறிப்பாக முல்லைத்தீவிலே 2 விபத்துக்கள், மாங்குளம் போலீஸ் பிரிவில் ஒன்று, மற்றது புதுக்குடியிருப்பு பகுதியிலே. அதே போன்று நேற்று மாலை, அதாவது இரவு வேளையிலே மன்னார் வீதியிலும் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. மொத்தமாக 10 பேர் இந்த 3 விபத்துகளிலும் பலியாக இருக்கின்றார்கள். விபத்துக்கள் இடம்பெற்ற விதங்கள் வெவ்வேறுபட்டாக இருந்தாலும் கூட மயூரன், நாங்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு பொதுவான விடயம் தான் இந்த 3 விபத்துக்களுக்குமே காரணமாக இருக்கின்றன. குறிப்பாக அதிக வேகத்துடன் இந்த வாகனங்கள் செலுத்தப்பட்டதால் தான் 10 உயிர்கள் பரிதாபகரமாக இழக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சாரதிகள், குறிப்பாக A9 வீதியை பயன்படுத்துவோர் மிகவும் விழிப்புடன் செயற்பட வேண்டிய காரணம் இருக்கின்றது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போலீசார் அறிவுறுத்தல்கள் விடுக்கின்றார்கள், வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உரிய முறையில் செலுத்த வேண்டும். ஆனாலும் கூட நாங்கள் தினந்தோறும் காண்கின்றோம் அதிக வேகத்துடன் வாகனங்கள் செலுத்தப்படுகின்றன. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் பழைய முருகண்டி பகுதியிலே நேற்று அதிகாலை 3 மணி அளவிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மண் டிப்பருடன் ஒரு வேன் மோதி 6 பேர் உயிரிழந்தார்கள். அதே போன்று புதுக்குடியிருப்பிலே தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு டிப்பர், அதிக வேகத்துடன் வந்த டிப்பர், சிறிய ரக டிப்பர் ஒன்று மோதியதில் இருவரும் ஸ்தலத்திலே உயிரிழந்தார்கள். அதே போன்று நேற்று மன்னார் வீதியிலே அதுவும் ஒரு மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சென்று ஒரு மரத்தில் மோதி இருக்கின்றது. ஆகவே பொதுவாக உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சாரதிகளின் கைகளிலும் இருக்கின்றது. ஆகவே மிகவும் அவதானத்துடன் வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு போலீசாரின் அறிவுறுத்தல்களுக்கு செவிமடுத்து வாகனங்களை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நிச்சயமா காலத்தின் தேவை இப்போதைய நிலையை பொறுத்தவரை. அடுத்து தெற்கு தேர்தல்களுக்காக 60 லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பம். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களுக்காக 60 லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நேற்றைய தினம் விருப்பு வாக்கு இலக்கங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்களின் இலக்கங்கள், அதே போன்று அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களின் குழு தலைவர்கள், அதே போன்று வேட்பாளர்கள் சென்று நேற்று இலக்கங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தற்பொழுது மீண்டும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. பிறப்பு இலக்கங்களை வழங்கிய பின்னர் தமது வாக்கு எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் தற்பொழுது வேட்பாளர்கள் தமது பிரசார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி. வடக்கில் வாட்டும் வறுமையால் கல்விக்கு பிள்ளைகள் முழுக்கு. பாடசாலைகள் வரவில் படு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது கொஞ்சம் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். என்று சொன்னால் வறுமை காரணமாக கல்வியை தொடர முடியாத பலர் இப்போது இருக்கிறார். குறிப்பாக இலங்கையில் வடமாகாணம் கல்விக்கு பெயர் போன ஒரு மாகாணமாக தான் அன்றைய காலம் முதல் இன்று வரையும் விளங்கி வருகின்றது. அந்த வகையிலே 3 தசாப்த யுத்தத்தின் பின்னர் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்திலே, வாழ்வியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், சில சந்தர்ப்பங்களில் அவர்களால் ஒரு சில பகுதிகளில் இன்னும் மீள்குடியேற்றம் கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் முகாம்களில் வாழும் மக்களும் அதிக அளவில் இருக்கின்றார்கள். பல வருடங்கள் கடந்த நிலையிலும் கூட இதுவரை வாழ்வாதாரத்தை சரிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பிள்ளைகளின் கல்வி இடைநடுவில் கைவிடப்பட வேண்டிய நிலை, சில பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை அண்மையில் நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டிலும் சுட்டி காட்டியிருந்தோம். இளவயது திருமணங்கள் கூட இதன் காரணமாக அதிகரிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு. குறிப்பாக கல்விசார் சமூகம் ஒன்றுதான் எதிர்கால இலங்கையை மேம்படுத்த முடியும். எதிர்கால இலங்கையின் அபிவிருத்தி பணிகளில் அவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாக இருக்கும். ஆகவே இந்த விடயம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தற்பொழுது வடமாகாண சபையிலே அவர்களின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே வடமாகாண சபைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அரசாங்கத்துடன் இணைந்து நிலைமையை மாற்ற வேண்டும். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினால்தான் இந்த கல்வி நிலையம் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதேபோல சுடரொலியின் ஆசிரியர் தலைங்கத்தை பார்ப்போமாக இருந்தால் அரசு உள்ளார்ந்த மனதுடன் செயற்படுமா கேள்விக்குறியோடு இருக்கிறது. வடக்கிலோ கிழக்கிலோ மக்களுக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு அமைச்சு சுவீகரிக்காது
என்ற முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு, ஆனால் ஆசிரியர் தலையங்கத்தில் கேள்விக்குறி வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக சுவீகரிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டாலும் கூட அண்மை காலமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு பொது தேவைகளுக்காக என கூறப்பட்டு வடக்கிலும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு குறிப்பாக மக்களின் காணிகள், தனியார் காணிகள் அவர்களிடம் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிண காணிக்குழுவின் பரிந்துரையாகவும் இருந்தது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் காலத்திலாவது மக்கள் தமது சொந்த இடங்களில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் உருவாகும் என்று. அதேபோலையில் சுடரொலியின் கார்ட்டூன் ஐயோ ஐயோ நான் பிச்சைக்காரன் இல்லையப்பா சொத்து பிரகடனம் செய்துட்டு வர்றேன் என்று சொல்ற மாதிரியும் வேட்புமனு தாக்கல் செய்து அங்கே போற மாதிரியான ஒரு கார்ட்டூன் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேலி சித்திரம் இது. வேட்புமனு தாக்கலின் பொழுது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் தற்பொழுது வேட்பாளர்கள் தாமை பிச்சைக்காரர்களை போன்று சித்தரித்துக் கொண்டு அங்கு செல்வதாக, அதாவது தம்மிடம் சொத்துக்கள் இல்லை என கூறிக்கொண்டு செல்வதாகத்தான் இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாயினும் அநேகமான அரசியல்வாதிகள் பொதுவான நோக்கங்களை விட சம்பாதிக்கும் எண்ணத்துடன் அரசியலில் குதிக்கின்றமையும் இங்கு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இலங்கை மட்டில் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். தினகரனின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, இலங்கைக்கு அநீதி இழைக்க ஈரான் ஒத்துழைக்காது. ஈரான் ஆன்மீக தலைவரின் பிரதிநிதி ஆயத்துல்லா காசி அஸ்கர். உலகில் மனித உரிமைகளை மீறும் முதல் தர நாடு அமெரிக்கா என்ற அடிப்படையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஜெனீவாவில் ஈரான் இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். பொருளாதார தடைக்கு மத்தியிலும் ஈரான் சகல துறைகளிலும் தன்னிறைவு என்று அந்த மார்ச் மாதத்திலே ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக மற்றொரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது அமெரிக்கா தான் இந்த பிரேரணையை கொண்டு வர இருக்கின்றது மயூரனா. அந்த வகையில் தற்பொழுது அமெரிக்காவுக்கு நெருக்கமான, அதாவது நட்பு நாடுகள் அந்த பிரேரணைக்கு ஆதரவாகவும் அமெரிக்க விரோத போக்கை கடைபிடிக்கும் நாடுகள் அதற்கு எதிராக, அதாவது இலங்கைக்கு சார்பாக செயற்பட உள்ளதாகவும் தொடர்ச்சியாக இரண்டு பிரிவுகளாக பிரிந்து தெரிவித்து வருகின்றன. கடந்த முறையும் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் அவதானித்திருந்தோம், ஒரு சில நாடுகள் பிரேரணைக்கு எதிராக இலங்கைக்கு சார்பாகவும் வாக்களித்திருந்தன. வடபகுதி மாணவர்களின் சிறந்த பெறுபவர்கள் குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். இரு மொழிகளையும் கேட்பதில் சிங்கள தமிழ் மக்கள் பேரார்வம். கிராமப்புற மாணவர்கள் பல்துறைகளிலும் முன்னேற்றம். மத ஸ்ரீலங்கா பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி உரையாற்றியதாக புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக இருமொழி கற்கை மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கும் இந்த மொழி புரியாமை பல்வேறு சிக்கல் நிலைகளை அநேகமான சந்தர்ப்பங்களில் இரண்டு தரப்பினரையும் பாதிக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நகர்வாகவே இருக்கின்றது. மயூரன், தினகரனின் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். உள்ளீடு அகற்றிய தோடம்பலத்தினுள் மறைத்து ஹெரோயின் கடத்தல். சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதி. பாகிஸ்தான் பிரஜை விமான நிலையத்தில் கைது. இதுவரை காலமும் துணிகளுக்கும் அதே போன்று பல்வேறு எரிபொருள் கொள்கலன்களுக்குள் மறைத்து கொண்டு வரப்பட்ட ஹெரோயின் தற்பொழுது தோடம்பலத்துக்குள் வந்திருக்கின்றது. ஆகவே நேற்றைய தினம் 12 தோடம்பலத்திற்குள் சுமார் 1 கிலோ எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருள் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவர் தான் இதை சூட்சமமான முறையிலே மறைத்து இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே பாகிஸ்தானில் இருந்து மயூரன் இதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. இலங்கையில் தான் இவர் பிடிபட்டிருந்தார். ஆகவே இத்தகைய, அதாவது அண்மை காலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற போதைப் பொருளின் அளவு மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட இலங்கையின் இளம் சமூகத்தினருக்கு மிகவும் ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த போதைப் பொருள் பாவனை இன்று மாற்றமடைந்திருக்கின்றது. ஆகவே இத்தகைய போதைப் பொருளை தொடர்ச்சியாக கைப்பற்றி வரும் இலங்கையின் சுங்க பிரிவினருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய அதே வேளையில் அதிகாரிகளும் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் போதைப்பொருள் இலங்கைக்கு கொண்டு வர பிடிப்படும் அளவு இவ்வளவாக இருந்தால் பிடிப்படாது இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டு விநியோகிக்கப்படும் அளவு எவ்வாறு இருக்கும் என எங்களால் சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. மயூரன், அதே வேளையில் குறிப்பாக ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது ஒரு கிராம் கணக்கில் அல்லது மில்லிகிராம் கணக்கில் இருக்கும். ஆனால் இப்போது கிலோ கணக்கில் ஒரு சில மில்லிகிராம் அளவு வைத்திருந்தால் கூட மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது கிலோ சில வேளைகளில் டொன் கணக்கில் இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் இங்கு காணப்படுகிறது. மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாட்டில் போதைக்கு எதிரான திட்டங்கள், அதாவது போதைக்கு முற்றுப்புள்ளி திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிலையிலும் இத்தகைய இவ்வாறு பெருந்தொகையான ஹெரோயின் போன்ற பல்வேறு ஆட்கொள்ளி போதைப் பொருட்கள் இலங்கை கொண்டு வருவது
என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. 44 இலங்கை மீனவர்கள் தமிழகத்தில் விடுதலை. இலங்கை கடற்படையிடம் KKS கடற்பரப்பில் இன்று கையளிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைத்த பாடில்லை. கடந்த பல மாதங்களாகவே பெரும் இழுபறியாக இருந்து தற்பொழுது அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக இரு நாட்டு மீனவர்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டார்கள். எவ்வாறாயினும் பின்னரும் தற்பொழுது இலங்கை சிறையில் இந்திய மீனவர்களும் அதேபோன்று இந்திய சிறையில் இலங்கை மீனவர்களும் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு நாடுகளினதும் இந்த பிரச்சனை தற்பொழுது மீண்டும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது மார்ச் மாதம் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை. இதன் போதுதான் நிரந்தரமாக ஒரு தீர்வு இதற்காக அறிவிக்கப்பட இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற 44 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்பரப்பில் சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இலங்கை படையினரிடம் கையளிக்கப்பட இருக்கின்றார்கள். மீன்பிடிப்பதற்கு கடலில் செல்லும் நேரத்திலும் பார்க்க இப்போது நேரம் அதிகமாக இருக்கின்றது. தேர்தல் ஆணையர் பொதுமக்களிடம் வேண்டுகோள். தேர்தல் நடைபெற இருக்கின்ற மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஏதாவது தேர்தல் விதிமுறைகள் இடம்பெற்றால் அது குறித்து உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு தேர்தல் ஆணையாளர் பொதுமக்களிடம் கேட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேவேளையில் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் சுத்திகரித்த தனியார் காணிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்கும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவை தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். வன்னியில் கோர விபத்து, 20 சம்பவங்களில் 7 பேர் பலி. கிளிநொச்சி A9 வீதியிலும் முல்லைத்தீவு பரந்தன் வீதியிலும் இடம்பெற்ற 2 வாகன விபத்துகளில் 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் பலியானதோடு சிறுவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தினக்குரலிலும் பிரதான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதேபோல தினக்குரலின் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போது நீர்கொழும்பில் ஒரே நேரத்தில் 5 வாகனங்கள் மோதுண்டன. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம். 3 தசாப்த யுத்தத்திற்கு பின்னர் யுத்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தன. அதன் பின்னர் தற்பொழுது மீண்டும் ஒரு யுத்த சூழலை போன்றுதான் இந்த விபத்துக்கள் இருக்கின்றன. தினந்தோறும் பல உயிர்கள் இந்த விபத்துக்கள் காரணமாக பறிகொடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மயூரன், அமெரிக்காவின் தீர்மானத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரிக்கும். இலங்கை மீதான போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு நம்பகரமான சுயாதீன விசாரணைக்கு வலியுறுத்தல். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பில் இலங்கை அரச படையினர் மீதும் அதே போன்று தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் 2 தரப்பினர் மீதும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது ஒரு சுயாதீன விசாரணையை கோரும் ஒரு பிரேரணையை மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. எவ்வாறாயினும் மயூரன், கடந்த தடவைகளிலும் அமெரிக்கா இத்தகைய பிரேரணைகளை கொண்டு வரும் போது சில நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் இதில் இருந்த சில திருத்தங்களுடன் தான் இந்த பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டன. ஆகவே இறுதி நேரத்தில் இந்த பிரேரணை எவ்வாறு வரப்போகின்றதோ என தெரியாது. ஆனாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியம் தற்பொழுது இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்குள்ளதாக அறிவித்திருக்கின்றது. புகைத்தலில் குடாநாடு முதலிடம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கல்வி மட்டம், அதாவது வறுமை காரணமாக கல்வியை தொடராத எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகுது என்று பார்த்த வேளையில் இப்போது புகைத்தலிலும் குடாநாடு முதலிடம். அதுதான் ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று அசாதாரண சூழ்நிலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் வடமாகாண மக்களின் அந்த வாழ்வியலில் பெருமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அண்மையில் சில செய்திகள் வந்திருந்தன. மதுபான பாவனையும் மிகவும் அதிகளவில் வடமாகாணத்தில் தற்பொழுது வேரோடி சென்றிருக்கின்றது. அந்த வகையில் பொதுவான ஒரு கருத்தையும் கூற வேண்டும். கடந்த வருடத்தில் மாத்திரம் இலங்கையில் 49 மில்லியன் லீட்டர் அளவில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பொதுவாகவே நாடு முழுவதும் தற்பொழுது மதுபானம் விற்பனை அதிகரித்திருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் புகைப்போரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக தான் காணப்படுகிறது. அதேபோல தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், வடக்கில் வயிற்று பசிக்காக கல்வியை இடைநிறுத்தும் அவலம். இதுவும் அதே சம்பந்தமான விடயமாக இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் தினக்குரலின் கார்ட்டூனை பார்க்கலாம். இலங்கை சர்வதேச அழுத்தம், ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. பிரதீப்பின் கைவண்ணத்தில் வந்திருக்கின்றது. இந்த இலங்கை எனும் தவளை தற்பொழுது கொக்கின் வாய்க்குள் அகப்பட்டு இருக்கின்றது. கழுத்து விடப்பட்டால் என்ன நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மயூரன், சக்தியின் பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம். யாழிலிருந்து வெளிவருகின்ற உதயன் பத்திரிகை, தனித்தமிழீழம் கோரி ஐநா முற்றுகை இன்று நடக்கிறது. மே 17 இயக்கம். சுதந்திர தமிழீழத்துக்கான வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரி நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐநா தலைமை செயலகம் முன்பாக இன்று புதன்கிழமை முற்றுகை போர் இடம்பெற உள்ளதாக மே 17 இயக்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கைக்கு எதிரான அந்த பிரேரணையை கடுமையாக்க கோரிதான் இவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை இன்றைய தினம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளது.